நீதி பேராணை அதிகார எல்லை. பொதுவாக உச்ச நீதிமன்றம் தன்னுடைய நீதி பேராணையை எதற்காக வெளியிடுவாங்க அப்படின்னா, உச்ச நீதிமன்றம் தான் அடிப்படை உரிமைகளின் உத்தரவாதம் தருபவர் மற்றும் அடிப்படை உரிமைகளின் பாதுகாவலர். இந்த நீதி பேராணை மக்களுக்கு அடிப்படை உரிமைகள் பாதிக்கப்படும் போது பாதிக்கப்பட்ட நபர் என்ன பண்ணலாம் அப்படின்னா, உச்ச நீதிமன்றத்தை அணுகி தனக்கு அடிப்படை உரிமைகள் மீறப்படுகிறது அப்படின்னு சொல்லி நியாயத்தை கேட்டு வாங்கலாம். இதுக்காக தான் இந்த நீதி பேராணைய அரசியலமைப்பு உச்ச நீதிமன்றத்திற்கு கொடுத்திருக்கு. பாருங்க, பிரத்யோகம் இல்லை. என்ன பிரத்யோகம் இல்லை? நம்ம பார்த்தோம், தனக்கே உரிய அதிகார எல்லை பார்க்கும்போது இது உச்ச நீதிமன்றம் மட்டும்தான் பயன்படுத்தணும், வேற யாரும் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொன்னேன். ஆனா இங்க அப்படி கிடையாது. இந்த நீதி பேரான அதிகார எல்லை அப்படிங்கிறது உச்ச நீதிமன்றத்திற்கு மட்டுமல்ல, மாநில உயர் நீதிமன்றங்களுக்கு இருக்கு. இப்ப எனக்கு அடிப்படை உரிமைகள் பாதிக்கப்படுது அப்படின்னா நான் டைரக்டா உச்ச நீதிமன்றத்திற்கு தான் போகணும் அப்படின்னு கிடையாது. நான் என்ன பண்ணலாம், முதல்ல உயர் நீதிமன்றத்துக்கு போயிட்டு அதுக்கப்புறம் அங்க இருக்கக்கூடிய தீர்ப்பை பார்த்துக்கிட்டு நான் உச்ச நீதிமன்றத்திற்கு போகலாம். அடுத்து வேறுபட்டது. என்ன வேறுபட்டது? உச்ச நீதிமன்றத்திற்கும் உயர் நீதிமன்றத்திற்கும் இருக்கக்கூடிய நீதி பேராணை வேறுபட்டது. உச்ச நீதிமன்றம் அடிப்படை உரிமைகள் பாதிக்கப்பட்டால் மட்டும்தான் இதை பயன்படுத்தணும். ஆனா உயர் நீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் அடிப்படை உரிமைகளுக்கு மட்டுமல்ல, சட்ட உரிமைகளுக்கும் இதை பயன்படுத்தலாம். உச்ச நீதிமன்றத்திற்கு சரத்து 32, உயர் நீதிமன்றத்திற்கு சரத்து 226. ரொம்ப முக்கியமானது, அடிக்கடியே கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான அரசியலமைப்பு சரத்து இருக்கு. 5 வகையில இந்த ரிட்டை நீங்க பயன்படுத்தலாம். இந்த நீதி பேராணைய ஒண்ணு ஆட்கொணர்வு நீதி பேராணை, கட்டளையிடும் நீதி பேராணை, தடுத்தல் நீதி பேராணை, ஆவண கேட்பு நீதி பேராணை, தகுதி வினவுதல் நீதி பேராணை. இந்த நீதி பேராணை எல்லாமே நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல தெளிவா படிச்சிருக்கோம். இருந்தாலும் நான் சிம்பிளா சொல்லித்தரேன். ஆட்கொணர்வு அப்படின்னா ஒருத்தர் காணாம போயிட்டாரு அப்படின்னா அவரை உயிருடன் கொண்டு வரணும் அல்லது அவர் பாடியை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் ஆட்கொணர்வு. கட்டளையிடுதல் அப்படின்னா அரசு மக்களுக்கு செய்யக்கூடிய பணியை அரசு அதிகாரிகள் செய்யாத போது அவங்க கட்டளையிட்டு அது மூலமாக வாங்கலாம். தடுத்தலும் ஆவண கேட்பும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, கீழ் நீதிமன்றம் தன்னுடைய அதிகார எல்லையை மீறும் போது மேல் நீதிமன்றம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த அதிகார எல்லையை மீறாம தடுப்பாங்க. தகுதி வினவுதல் அப்படிங்கிறது ஒருத்தருடைய அரசியலமைப்பு வாங்கி இருக்கக்கூடிய ஒருத்தருடைய போஸ்டை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இன்னொருத்தர் நியாயமற்ற முறையில அதை தகுதி கோரும்போது உனக்கு என்ன தகுதி இருக்கு அப்படின்னு கேட்டு அவருக்கு நியாயமான முறையில் அந்த போஸ்டையும் வாங்கி கொடுப்பாங்க. இதுதான் இந்த 5 வகையான நீதி பேராணை.